மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு நிறுத்திக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஐசரி கணேசன் அவருடைய மகள் பிரீதா கணேஷ் திருமணம் மிக பிரம்மாண்டமாக இங்கே சென்னையில் நடைபெற்றது. அதில் மணமக்களை விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் கெனிசாவும் தான். சில மாதங்களுக்கு முன்னாடி ஆர்த்தி டைவர்ஸ் பண்ணதும் அந்த கோர்ட்டில் அந்த வழக்கு நடந்துகிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எங்களுக்குள்ள எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துருந்தாங்க. இந்த சூழலில் ஜோடியாக ஒரே சேம் கலரில் ட்ரெஸ்லாம் போட்டு கை கோர்த்து வந்தது தான் இன்றைக்கு ஃபுல்லாக வைரலாக பேசப்பட்டு இருக்குது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு சாயந்தரம் ஆர்த்தி அவர்கள் தரப்புலேருந்து மிகப்பெரிய அறிக்கை ஒன்று வெளியாக இருக்குது. நான் ஆர்த்தி ரவின்னு தான் நான் தொடருவேன், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற இதில் ஒரு பெரிய பதிவாக போட்டிருக்காங்க. என்ன நடக்குது? இல்லை, ஆர்த்தி ரவி மோகன், நீங்கள் ஜெயம் ரவின்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. ரவி மோகன் ஆர்த்தி ரவி மோகனுடைய அந்த நம்ம ஜெயம் ரவின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜெயம் ரவி இருக்கப்ப தான் காதலிச்சாங்க, அப்போ சரியாக தான் வரும். ஆர்த்தி ஜெயம் ரவியுடைய அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ வாழ்க்கை, 2 குழந்தைகள் இருக்குது, ஸ்மூத்தாக லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. ரவியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அட்டாச்சான ஒரு பர்சன், சினிமாவில் எந்த கிசுகிசும் கிடையாது, ஒரு சாக்லேட் பாயாக இருக்கக்கூடியவர், நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாரு, ரொம்ப ஒரு குடும்பத்திற்கு அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு நபர். பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். எங்கே ஷூட்டிங் போனாலும் பெருசாக எங்கே பார்ட்டி பப்லாம் ரவி அதிகமாக பார்த்ததில்லை யாரும். ரொம்ப ஒரு நபர். ரவி தரப்பில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, நான் முழுவதுமாக அவங்கள சார்ந்து இருந்துட்டேன், அதை அவங்க ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை ரொம்ப என்னுடைய ப்ரைவேசியை இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படி எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அவர் மாமியார் தயாரித்த சில படங்கள் சரியாக போகல, சரியாக தான் கேட்கல, முழு டாமினேஷன் அவங்களோட கண்ட்ரோலில் போயிடுச்சு, சின்ன சின்ன செலவுகள் கூட இவர் அங்கே கேட்டு தான் வாங்க வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. சில பேருடைய கேரக்டர் இருக்கும், சில 2-3 கேரக்டர் இருக்காங்க ஜென்ஸ்லேயும், சம்பாரிச்சதை முழுவதுமாக அப்படியே மனைவிட்ட கொடுத்துட்டு அப்பப்போ டெய்லி போகிறப்ப எனக்கு ஒரு 500 ரூபா கொடு 300 ரூபா கொடுன்னு கேட்டு வாங்குறது. அது ஒரு பெருமையாகவே நினச்சி சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு கேரக்டர். ஒரு சில கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஏதாவது நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு. அது ஒரு சில பேர் கேரக்டர். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான தொழிலதிபர் ஒருத்தர் கடைசியில் முடியாத காலம் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட செயின்லிங்க் கடை வச்சுருக்காங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அத்தனை கடைக்கும் அவர் தான் சம்பளம் போடுவார். முடியாமல் இத்தனைக்கு பசங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருந்தாலும் கூட தன்னுடைய கண்ட்ரோல் தன்னுடைய இருக்கணும்னு நினைப்பேன். கான்சியஸாக இருக்கிற வரைக்கும் அவர் கண்ட்ரோலாக, கான்சியஸாக பெட்டில் இருந்த வரைக்கும் அவர் தான் கையெழுத்து போட்டார். சில செக்குகள்லாம் கையெழுத்து போடுறப்ப நடிக்கணும், செக்கு போட்டு பவுன்ஸ் தான் ரிட்டர்ன் வந்துடும். அப்படி இருக்கப்போ கூட அந்த பிடிமாதம் கையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி ஆட்கள் இருப்பாங்க. இந்த ரவி என்னென்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி, முழுவதுமாக தன் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு டெய்லி காலைல போகிறப்போ 500 ரூபா கொடுக்க 300 ரூபா கொடுக்கட்டு வாங்குற கேரக்டர். ஏடிஎம் அக்கௌண்ட் முதற்கொண்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது. இவர் போய் ஏதாவது ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா கூட இவர் ஏதாவது ஸ்வைப் பண்ணால் டக்குன்னு நாங்கள் மெசேஜ் இங்கே போயிடும். அந்த மாதிரி ஒரு சிக்கல். வண்டி கிண்டி எல்லாமே சில கேரக்டர் இருக்காங்க. அப்படி சில கேரக்டர் அப்படின்னா ஆரம்பத்திலேயே தன்னை எல்லா பொறுப்பையும் ஒன்று கொடுத்துட்றேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது மாதிரி தான் இந்த விஷயம் இப்போ நடந்திருக்குன்னா, 2 பேருக்குள்ள இந்த மாதிரி எனக்கு ப்ரைவேசி போகுது, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு உண்டான எந்த சுதந்திரமும் கிடையாது, ஓவர் டாமினேஷன் தான் இருக்குன்னு சமீபத்தில் எடுத்த படங்கள்லாம் போல அப்படி 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மாமியா ஒரு காரணம்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரமில் தான் அவர் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியில் ஏறாரு, அப்புறம் அவருடைய ஆஃபீஸ்லேயே தங்குறாரு, அப்புறம் ரொம்ப இந்த பிரச்சனையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன பிறகு கோவாவுக்கு போகிறாரு, கார் எடுத்துக்கிட்டு கோவாவுக்கு போகிறாரு. கோவாவில் போயிட்டு தான் அங்கே இந்த கெனிசா ஃப்ரான்சிஸ் இவங்க ஒரு பாடகியாகவும் இருக்கிறாங்க, ப்ளஸ் சைக்காட்ரிஸ்டாகவும் இருக்கிறாங்க. இந்த தெரப்பிலாம் அதை நிறையா பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க போல். ஆல்ரெடி இவங்க ஒரு ஆல்பம் போட்டிருக்காங்க. அந்த ஆல்பத்தில் ஒரு கேஷுவலாக ஒரு மீட்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி அவங்க ஒரு சிங்கர், அப்போ கோவாவுக்கு போகிறப்ப அங்கே போய் மீட் பண்ணலாமே, நாங்கள் போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே மனம் விட்டு பேசுகிறப்ப ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, அதான் தெரியும். அப்போ அந்த காரை என்ன பண்ணுங்க, அந்த கார் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற கார். அந்த கோவாவில் எப்படி கேரளா கோவாலாம் அப்படின்னா இந்த சன் கிளாஸ் ஒட்டக்கூடாது, நம்ம ஊரில் ஒட்டிக்கலாம், அங்கே இத்தனை இதுக்கு திக்னஸ் தாண்டி ஒட்டக்கூடாதுன்னு அங்கே ஏதோ பிடிச்சி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபைன் பண்ணோன்னு ஃபைன் கட்டியிருக்கிறாரு. ஃபைன் கட்டின அந்த அமௌண்ட் அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு, உங்களுடைய கார் நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு, கோவாவில் இருக்கீங்க ஃபைன் கட்டியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப சண்டைக்கு ரொம்ப முத்தி போகுது. அதுக்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தை 2 குடும்பத்துலையும் பேசுகிறாங்க, எதுவும் முடியலன்னா தனித்தனியாக இருக்குது. இவருடைய பாஸ்போர்ட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இவர், எனக்கு அந்த பாஸ்போர்ட்லாம் கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டு மற்ற டீட்டெயிலாம் வாங்கிட்டு இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இவர் இப்போ சென்னையிலே கிடையாது, ஜெயம் ரவி மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார். ஏறக்குறைய அந்த அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான உறவு வந்துருச்சு. ஃப்ரான்சிஸ் நம்ம கெனிசா ஃப்ரான்சிஸ்க்கும் ஜெயம் ரவிக்கும் அரசல் பரசலாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்த்தியும் ரவியும் சேர்ந்து ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ரவி அப்ளை பண்ணுறாரு, ஆர்த்திக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படுது. ஆர்த்தி நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு எங்களுடைய கணவர் தான் வேணும் அப்படின்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடையாது, இவர் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாரு. இந்த பிரச்சனை
போயிட்டு இருக்கப்ப பிரபல தயாரிப்பாளர் கல்வியாளர் ஐஸ்வரி கணேஷினுடைய மகளுடைய திருமணம் இன்னைக்கு கோலாகலமாக நடந்துச்சு. எல்லா பிரபலங்களும் வந்தாங்க. ஒட்டுமொத்த பிரபலத்தையும் வந்து ஒரு தூக்கி சாப்பிட்டது வந்து இவர் ஜோடியாக வந்து இறங்கினது தான். கெனிசா பிரான்சிஸும் ஜெயம் ரவியும் அரசல் புரசலாக வந்து போய்கிட்டு இருந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், திருமணம் பண்ணிக்கிற போகிறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த செய்தியை வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. திட்டமிட்டு தான் பண்ணுறாரு. அந்த செய்தியை சொல்கிறேன். இந்த மாதிரி மீடியா ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே நிற்கிது. ஒரு பிரம்மாண்ட கல்யாணம். இந்த கல்யாணத்தில் நாங்கள் ஒன்றா இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து இறங்கி இருக்கிறாரு. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். போயிட்டு வந்தவங்க சில பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க தான் கெனிசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட் அப்படி நிறையா இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்த ஃபோட்டோஸ் இப்போ காலிலேருந்து வைரலாக சோஷியல் மீடியாவில் போகுது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் போகுது. பல ஜெயம் ரவியினுடைய ரசிகர்கள் போட்டிருந்தாங்க. மீம்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு லேடி ரசிகர் போட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு இல்லை, ஜெயம் ரவியில் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு என் கணவர்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் எப்படி நான் மூஞ்சியில் முழிப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க. டாபிக்லாம் நிறைய பேர் வீட்டில் சண்டை நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு, மனைவி இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் போயிருக்கு. இப்போ நான் எப்படி போய் எங்கள் ஹஸ்பண்ட்ட போய் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மீம்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கு. இதுக்கிடையில சாயங்காலம் தான் மனம் பொறுக்க முடியாமல் ஆர்த்தி 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இன்னமும் வந்து ரவியினுடைய மனைவியாக தான் இருக்கேன், விட்டுட்டு போகல. நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டின அந்த வீட்டை வந்து ஒன்று இன்னைக்கு பேங்க் ஜப்தி பண்ணிருச்சு, ஜப்தி பண்ண வந்து நிற்குது. அந்த அளவுக்கு கூட நீங்கள் இதாக போயிட்டீங்க. நான் காசுக்காக ஆசைப்பட்டவள் கிடையாது. காசுக்காக ஆசைப்பட்டிருந்தா ஏன் வீடு ஏலத்துக்கு வரப்போகுது அப்படி இப்படின்னு நிறையா உருக்கமாக பேசி 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் வந்து எப்பயுமே தான் பிடித்த வாழ்ந்த ரசித்த ஒரு ஆணோ பெண்ணோ வேறு ஒரு நபர்கிட்ட இருக்கிறப்ப அது வந்து யாருமே அதான் காதலே. அது போயிடுச்சுன்னா காதலும் கிடையாது. இல்லை ஒருவேளை காலங்கள் போய் இவர் ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு அது கொஞ்சம் மறைஞ்சா கூட தெரியாது. டிவோர்ஸ் கேஸு பெண்டிங்கில் இருக்குது. அரசல் புரசலாக இந்த செய்தி போயிட்டு இருக்கப்ப ஒரு முக்கியமான கல்யாணத்தில் நம்ம போய் பக்கத்தில் உட்கார வேண்டிய கல்யாணத்தில் இன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போகிறதே எல்லாரும் ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அங்கே தான் இருக்குது, ஒட்டுமொத்த அரசியல் அங்கே தான் இருக்குது. அந்த கல்யாணத்தில் அப்படி ஒரு முக்கியமான கல்யாணத்தில் நான் போய் உட்கார வேண்டிய இடத்துல இன்னொருத்தைய கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்களா, வேலை பாய்ச்சிட்டு இல்லை, நீ விட மாட்டேன் அப்படிங்கிறது மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துருக்கு. உடனே 2 பக்கத்து அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பிரச்சனை மேலும் தான் இந்த அறிக்கை என்னன்னா சமாதானமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீ ஒன்று பண்ணிட்ட, நான் திரும்ப ஒன்று பண்ணேன். இப்போ நீ பண்ணிட்டீல, உடனே அசிங்கப்படுத்த பாருங்கிற மாதிரி தான் இந்த திருப்பி ஆரம்பிச்சது. இது வந்து மேலும் மேலும் தான் போகும். இப்போ மேலும் மேலும் விரிசலாகும். விரிசலாகிட்டு 2 குழந்தைகள் இருக்கு. இந்த குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கு. ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்கள் போட்டோ சமீப காலமாக ஜெயம் ரவி கொஞ்சம் மாதிரி ஒரு டல்லான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி போய் எப்படி இருந்தாலும் 10-18 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, 2 குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாலும் அதை விட்டுட்டு தனியாக இருக்கிறதுங்கெல்லாம் வந்து எப்பவுமே இப்போ வரைக்கும் ஆர்த்தி கூட தான் இருக்கிறாங்க. இந்த உறவு முறிவு, காதல் முறிவுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு செத்து அப்படியே இன்னொரு பிழைக்கிற மாதிரி ஒரு நினைவுகள் அப்படியே கொண்டுட்டு இன்னொரு நினைவுகள் அப்படியே மீட்டெடுத்து வளர்றது வந்து ரொம்ப உண்மையிலே கஷ்டம் தான். ஒரு சேஞ்ச் வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் அதை மறக்கிறதுக்கு சில வேறு வேலைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இப்போ தான் நடந்திருக்கு. அதை மறக்கிற சுச்சுவேஷனுக்கு வர நேரத்தில் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டது தாங்க முடியாமல் ஒரு 2 பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த சர்ச்சை ஆனதுக்கு அப்புறமா வெளிப்படையாக வந்து ஜெயம் ரவியும் சரி கெனிசாவும் சரி மறுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. எங்கேயுமே சொல்லலை. கோர்ட்லேயுமே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழலில் வந்து வெளிப்படையாக அப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணும்போது வந்து ஆர்த்தி ஹர்ட் ஆவாங்க, குழந்தைகள் பார்ப்பாங்க, இது வந்து பேசு பொருளாகும். தெரிஞ்சு தான் ஜெயம் ரவி பண்ணுறாருன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. டிவோர்ஸ் ஆனால் நாங்கள் கொடுக்கல இல்லையா? டிவோர்ஸ் கொடுக்கல, நாங்கள் பண்ண போகிறோம். டிவோர்ஸ் கிடைச்சோன்னு நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் லீவிங்கில் தான் இருக்கிறோம். இதை பார்த்தா அது எனக்கு சீக்கிரம் கொடு. இப்போ அவங்க மியூச்சுவலாக அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மியூச்சுவலாக போய் தான் கொடுத்துட்டு கிடச்சிருக்கும். மியூச்சுவல் கிடையாது. இந்த டிவோர்ஸ் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடையாது. இவர் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு, இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் அவங்களோட வேற ஒரு பொண்ணோட நான் இருக்கிறேன், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இனி எனக்கு கொடு. அதை கொடுக்கறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் பேசியிருக்காரு, கொடுத்து வந்திருக்காரு. இவ்வளோ நாளாக மறைச்சி இலைமறைவு காய்மறைவாக இருந்தது, இன்னைக்கு ஒரு பெரிய வந்து நிகழ்ச்சி வந்து உட்காந்தது, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ரீதியில் அந்த அறிக்கை இருக்குது. அவன் எப்படி கொடுக்க முடியும்? நீ பழி வாங்குற நோக்கம் தான் வருமே ஒழிய வாழ்றதுக்கான நோக்கமே வராது. நான் இணைய பழி வாங்கி இணைய வந்து நான் உட்கார வேண்டிய இடத்துல இன்னொரு பண்ண கொண்டு உட்கார வச்சுட்டு இல்லை, நான் எப்படி நான் வந்து ஈஸியாக அவனை வந்து நிம்மதியாக வாழ விட்டுருவேன் அப்படிங்கிற நோக்கம் தான் வருமே. எல்லாரும் ஆர்த்தி அவர்களுக்கு வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. இது வரைக்கும் அப்படித்தான் போராடிக்கிட்டு இருக்காங்க சேர்ந்து வாழணும்னு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரவி என்ன நினச்சிருப்பாருன்னா போய் தொல்லன்னு கொடுத்துருவாங்க, வேற ஒரு பொண்ணோட நீ வெளியிலேயே வந்துட்டா, இனிமேல் நான் உங்களோட வாழ மாட்டேன், கொடுத்துருவேன்னு நினைக்கிறான்னு அவர் அதை பிளான் பண்ணி தான் அவர் கொடுத்து வந்திருக்காப்புல. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ சேர்ந்து வாழக்கூடாது, நீ இடையே வாழாமல் பண்ணிட்டு நீ உணத்தோட சந்தோஷமா இருப்பியா அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் தான் எடுப்பாங்க. அதான் நடக்க போகுது. குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக குழந்தைகள் தான் பாதிக்க போகிறாங்க. இது என்னன்னா
ஒரு 48 49 வயசு ஆகுது ரவிக்கும். ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டாரு. பட் இது ஒரு சிக்கலான விஷயம் தான். ஃபேமிலி பிரச்சனைகள் ஒரு மண்ணில் வந்துருச்சுனாலே அது ரொம்ப சிக்கலான விஷயம். டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கலாம் இல்லையா? ஆமாம், டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் அமைதியாக இருந்திருக்கலாம். 2 கவுன்சிலிங்லாம் நடக்கும். இது வந்து என்னன்னா, இதை பார்த்து அவங்க கோவப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினச்சி தான் அவர் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. இவ்வளோ நாளாக வந்து சைலண்டாக அவரு 18 வருஷம் வாழ்ந்த அவருக்கு தெரியும் இல்லையா அவங்களோட கேரக்டர் எப்படின்ட்டு. இது வந்து நம்ம இப்படி பண்ணோம்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது எல்லாரோட அவருக்கு நல்லா நல்லா தெரியும். தெரியும், நல்லா தெரியும். ஆனாலும் வந்து இப்படி பண்ணதை எப்படி எடுத்துக்கிறது அதான் கேட்குறேன். இல்ல, இல்லை ஆப்போசிட்டா மாறிடுச்சு இல்லையா? மாறிடுச்சு. அவங்க அப்படி இப்போ தனிமையில் இருந்து 2 இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தனியாக இருக்கிறாங்க. ம். தனிமையாக இருக்கிறப்ப அவங்களுடைய நினைவுகள்லாம் அவங்க ரொம்ப பெரிய அளவில் கட் பண்ணியிருக்கலாம். பெரிய அளவில் அவங்களுக்கு மனவேதனையாக இருக்கலாம். இப்போ சில விஷயங்களை அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். எல்லாம் நடந்திருக்கும். இப்போ எப்பயுமே வந்து கோர்ட்டுக்கு நீங்கள் போனவொடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவொடனே முதல் லட்சம் தனித்தனியாக இருங்க. ம். ஒரு 3 மாதம் தனியாக இருக்கிறப்ப நீங்கள் பண்ண தப்பு தெரியும், நீங்கள் பண்ண தப்பு தெரியும், ரியலைஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு 3 மாதம் கழிச்சு வாங்க. அப்பயும் உங்களுக்கு சேரலையா சில கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்போம். ஒன்றுமே முடியலையா போய் தொலைன்னு பற்றி விட்டுருவாங்க. இதுதான் ஃபைனல் நடக்கும். அப்போ இந்த பிரிவு இருக்கு இல்லையா, தனித்தனியான பிரிவில் வந்து சில விஷயங்களை ஆர்த்தி ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம சில விஷயம் தவறு பண்ணியிருக்கலாம், சில விஷயம் சரியாக பண்ணியிருக்கலாம். இந்த வாழ்க்கை திருப்பி வேணும், இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது நீங்கள் என்ன தான் பணம் காசு பணம் இருந்தாலும் ஒரு நடிகருடைய மனைவிங்கிறது வந்து அது ஒரு கிரேஸ் வேறு. நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்கன்னா முதல் ரோலில் உட்காரலாம். மிகப்பெரிய ஒரு விஐபி கல்யாணத்துக்கு போனால் முதல் ரோலில் உட்காரலாம். எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு நடிகருடைய ஒய்ஃபுங்கிற அது போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக கூட இருக்கட்டும், அவர் சாதாரண ஒரு கோடீஸ்வரர் வீட்டு மனைவி தான். ஒரு செலிபிரிட்டியினுடைய மனைவியாக இருக்கிறப்ப அங்கே ஒரு தனி இம்பார்ட்டன்ட் கிடைக்கும்ல, அதெல்லாம் போயிருதுல. ஏன்னா எல்லா நிகழ்வுகளையும் சேர்ந்தே தான் போகும். குடும்பத்தோட சேர்ந்து போயிருக்காங்க. குழந்தைகளோட போகக்கூடிய நபர் தான். குழந்தைகள் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக உள்ள நபர் தான். அதெல்லாம் அவங்களுக்கு இந்த பிரிவு காலகட்டங்களில் நிறையா விஷயங்களை அவங்களை உணர்த்திருக்கு. அந்த நேரத்தில் பார்த்து அவரும் சில விஷயங்கள் தனிமையாக இருந்து தெளிஞ்சு வந்துடுவார். ஏதோ சில கோவங்கள் ஆத்திரங்களில் முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. காலங்கள் போட்டு சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா அது வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகி வேறு பொண்ணோட வந்து ஒரு முக்கியமான நிகழ்வில் உட்காந்து தான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. இன்றைக்கி அதான் மனக்குமுறலில் ஒரு அறிக்கை அனுப்பும். இப்போ வீடு மேட்ரு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாங்கின வீடு, 2 பேரோட ட்ரீம் ஹவுஸ் அது கடைசியில் இப்போ பறிபோகிற நிலைமையில் இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? ஆனால் இவங்க மாமியார் வீட்டிலலாம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இல்லை தனியாக வீடு வாங்கி சொந்தமாக இருக்கு. அது சொன்னார் போகிறப்ப கூட ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ரொம்ப ஆசைப்பட்டு வீடை கட்டின வீடு. 2 பேரும் சேர்ந்து பார்த்து கட்டி ஒரு வீடை கட்டி தான் இருந்திருக்காங்க. அது ஏதோ இஎம்ஐ மாதிரி ஏதோ கட்டாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அமௌண்ட்டு அது மாதம் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அது வந்து ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. அது கூட உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் அவர் சொல்கிறாங்க. ஆர்த்தியும் பேசிக்காக ஒரு வசதியான வீட்டு ஃபேமிலி தான். ஆமாம், அவங்க நினச்சா அந்த கடனை உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை ஜாயிண்டாக இருக்கிறதுனால யாருக்கு போகணுங்கிற அந்த போட்டியில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவருக்காக தான் அந்த வீடியோ கட்டியிருப்பாங்க. இப்போ இவர் இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டிலே போயிடலாம் நினச்சிருப்பாங்களா, இல்லை அந்த வீட்டில் இருந்தாங்களா அவங்க? இப்போ அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் அதனால சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு 2 குழந்தைகளோடங்கிறாங்க. 2 பேரும் பார்த்து இடம் வாங்கி ஆசைப்பட்டு கட்டின வீடு தான். ஒன்றா இருக்கிறப்ப அதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம் தான். அதில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடந்த விஷயம். இன்றைக்கி அவர் மாதம் அந்த இது டியூ கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, மற்ற விஷயங்கள் பண்ண முடியலங்கிறப்ப அந்த வீடு ஆக்ஷனுக்கு வந்துருச்சு. இந்த வீடோட காலி பண்ண போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கட்டின வீடும் போகுது நம்ம விட்டுட்டு அப்படிங்கிற அந்த வேதனையும் அவருக்கு இருக்குது. இவருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம தான் வெளியே வந்துட்டோம், அந்த வீடு போனால் என்ன அப்படின்னு இவர் அந்த மனநிலையில் இருக்கிறாரு. இது இந்த பஞ்சாயத்து வந்து திருப்பியும் ஆரம்பிச்சு விட்ட மாதிரி தான் தெரியுது. மறுபடியும் அவங்க மாமியார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க ஏதாவது பேசல. இல்லை, இனி லீகலாக ஒன்றும் இனி பேசிட்டு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து எனக்கு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். வழக்கு முன்னால கொடுத்துருக்குறாங்க, பட் வேற வழி கிடையாது. ஆனால் வந்து இப்போ அவர் வேற முடிவுக்கு போயிட்டாப்புல, வேற வேணாங்கிற முடிவுக்கு போய் டிவோர்ஸ் போய் இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டார். அதுதான் இவங்களால தாங்கிக்கிற முடியல. அவர் வேணான்னு கடக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. 2 குழந்தைய வச்சுட்டு 2 குழந்தையோட அம்மா என்ன பண்ணுவாங்க? அதனால நான் நெருப்பாற்றில் நீந்துறதுக்கு நீந்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிற விஷயங்கள் கரெக்ட் தான். இப்போ ஒரு ஆம்பளை எனக்கு வேணாம் அப்படின்னா ஈஸியாக தூக்கி போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 2 குழந்தைகளை யார் பாப்பா? நீ 2 குழந்தைய எடுத்துட்டு அவங்க தனியாக விட்டு போக முடியுமா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கிறாங்க. ஏன்னா சினிமா துறையில் இது நார்மல் தான் இல்லையா? பல கப்புள்ஸ் இப்போ சமீபத்தில் நிறைய நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. ஆனால் இவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்காங்களா 18 வருஷமா? ஆமாம், சாதாரணமாக எந்த கப்புள் பெரிய செலிபிரிட்டி கப்புள்லையும் டிவோர்ஸ்னா சாதாரணமாக முடிஞ்சிருக்குது, காது வச்ச மாதிரி. இந்த அளவுக்கு பெருசாக வந்து பேச போடல. ஆமாம், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 12 வருஷம் வந்து 2 குழந்தைகளை வச்சு ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை தான். எப்பயுமே குடும்பத்தில் வந்து 3வது மனிதன் வந்து உள்ளே வந்துட்டாலே அது பிரச்சனை வந்துடும். 3வது மனிதன்னா அவங்க வீட்டில் இருக்க மாமியாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், குடும்பத்துடைய ஆட்கள் தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த குடும்பத்தில் 3வது தேர்ட் பர்சன் உள்ளே வந்தாலே அங்கே பிரச்சனை தான். இப்போ இந்த வீட்டில் நடந்தக்கூடிய பல பிரச்சனைக்கு அதான் சொல்கிறாங்க. சொந்த கம்பெனியில் படம் எப்போயுமே இந்த கம்பெனி வச்சுருப்பான், மச்சினனை கொண்டு வந்து கம்பெனியில் வைப்பாங்க. குடும்பத்தை தான் பிரச்சனையே வரும். அது என்னென்னா நம்ம மச்சான் கடை தானா, மச்சான் கம்பெனி தானான்னு நினைப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் மருமகன் டைரக்டர் தான், ஹீரோ தானா,
அப்படின்னு அவங்க தொடர்ந்து பண்ண 2-3 படங்களும் சரியாக போகல. அந்த பிரச்சனையில இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆச்சு. ஸ்டார்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி மனக்கசப்பாகி போய் இப்போ இந்த அளவில் வந்து நிற்கிது. ஜெயம் ரவி வரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.